ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்டிசி பே எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. எஸ்டிசி பே ஓப்பன் பண்ணுறதுக்கு நஃபாத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நஃபாத் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்க எஸ்டிசி பே எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. மேலே சர்ச் பாரில் எஸ்டிசி பேன்னு டைப் செஞ்சுக்கோங்க. சர்ச் கொடுங்க. ஃபஸ்ட்டு வர ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுங்க. ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபோன் நம்பர். அதில் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் செஞ்சு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் நேஷ்னல் ஐடி ஆர் இக்கமா நம்பர்னு இருக்கும். அதில் உங்களோட இக்கமா நம்பரை டைப் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் செஞ்சு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் கிரியேட் 6 டிஜிட் பாஸ்கோட்னு வரும். அதில் ஒரே மாதிரி நம்பர் போடாதீங்க, 6 டிஜிட் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் கன்ஃபார்ம் 6 டிஜிட் பாஸ்கோட்னு வரும். ரிப்பீட் திருப்பி அதே நம்பரை போட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் யுவர் எஸ்டிசி பே அக்கௌண்ட்னு வரும். கீழே கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் கேட்கும். கீழே வெரிஃபைட் நவ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் லாகின் வித் ஃபிங்கர் பிரிண்ட்னு வரும். ஆல்ரெடி உங்கள் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் இருந்தால் எனேபிள் கொடுங்க, இல்லைனா மேலே ஸ்கிப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் கான்டாக்ட் எனேபிள் பண்ணுறீங்களான்னு கேட்கும். எனேபிள் கான்டாக்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நஃபாத் வெரிஃபிகேஷனுக்கு போயிடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் யூசர் நேம் நேஷ்னல் ஐடின்னு கேட்கும். அதில் உங்களோட இக்கமா நம்பரை டைப் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பாஸ்வேர்டுங்கிற இடத்துல அப்சருக்கு கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்சரில் ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே டைப் செஞ்சு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் யுவர் ஐடி வெரிஃபைடுன்னு வரும். கீழே கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் இமெயிலுங்கிற இடத்துல உங்களோட ஜிமெயிலை டைப் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் கண்ட்ரி ஆஃப் பர்த்தில் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் ரீஜியன் ஆஃப் பர்த், அந்த இடத்துல தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் சிட்டி ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரை டைப் செஞ்சுக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதில் சேலரியை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் இன்கம் ரேஞ்ச், அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களோட சேலரிக்கு தகுந்த மாதிரி அதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், அதில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாயர் நேம், உங்களோட கம்பெனியோட நேமை டைப் செஞ்சுக்கோங்க, இல்லைனா கஃபில் நேமை டைப் செஞ்சுக்கோங்க. கீழே
ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் என்ன ப்ரொஃபஷனோ அதை டைப் செஞ்சு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நேஷ்னல் அட்ரஸ். ஆல்ரெடி நீங்கள் நேஷ்னல் அட்ரஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிரும். அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக எல்லாமே நீங்களே டைப் செஞ்சு பண்ணுவோம். அதில் பில்டிங் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், ரீஜியன் சவுதி அரேபியா, சிட்டி எந்த இடமோ அதை கொடுத்துக்கோங்க, எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கொடுத்துக்கோங்க. போஸ்டல் கோடு கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் நம்பர் உங்களோட ஃப்ரெண்டோட நம்பர் கொடுத்துக்கோங்க, இல்லை உங்கள்கிட்ட செகண்ட்ரியாக எதுவும் நம்பர் இருந்தால் அதையே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் அப்டேட்னு வரும். கீழே ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன். நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் ஷோ ஆகும். அதில் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வெரிஃபைடு யுவர் ஃபோன் நம்பர். உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே டைப் செஞ்சுக்கோங்க. ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் அப்டேட்னு வரும். கீழே ஓகேவை கிளிக் பண்ணிக்கோங்க. STC Pay அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு கால் வரும். அந்த காலை அட்டன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் STC Pay உங்களுக்கு வெரிஃபைட் ஆகி யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் STC Pay விசா கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.